தமிழ் சிறை டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வீர வணக்கம். இந்த படத்தோட தலைப்பே இந்த படம் ஒரு மிகப்பெரிய அரசியல் படமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிஜமாக அரசியல் படம் தான். இந்த படத்தில் சமுத்திரகனி, பரத், ரிதேஷ், பிரேம்குமார், ரமேஷ் பெஸ்ராடி, சுரபி லட்சுமி, PK மேதினி, ஆதர்ஸ், சிதங்கானா, ஐஸ்விகா மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு எழுதி இயக்கியிருப்பது அனில் B. நாகேந்திரன். MK அர்ஜுனன் பெரும்பாவூர், G. ரவீந்திரநாத், ஜேம்ஸ் வசந்தன், CJ குட்டப்பன், அன்ஷல் உதயகுமார்னு 5 பேர் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. அது ஆளுக்கு ஒரு பாட்டுக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. விஸ்வராத் கிரியேஷன்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. உண்மையாக இந்த படம் அரசியல் படம் தான். ஆனால் எந்த வகையான அரசியல் படம்னா, கேரளாவில் முதலாக கம்யூனிசம் சித்தாந்தத்தை கொண்டு வந்து அதை கம்யூனிச வேர்களை அறிவித்த வீரர் P. கிருஷ்ணபிள்ளை அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த படம். இந்த கதை 1940 46 நடக்குது. அப்போ வெள்ளையர்கள் ஆட்சி. ஆனாலும் வெள்ளையனை வெளியேறுன்னு ஒரு பக்கம் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாலும், அதற்கும் முன்பாக அவர்களை விடவும் மிகக்கூடியவர்களாக இருந்த ஜமீன்தார் பரம்பரை, பண்ணையார் பரம்பரை, ஆண்டான் அடிமை கலாச்சாரம், இதையெல்லாம் நொறுக்க வேண்டும், இதையெல்லாம் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிசம் வாதி சிந்திச்சார். அவர் தான் P. கிருஷ்ணபிள்ளை. அவர் அதில் ஆரம்பித்து அவர் கிராமமாக போய் ஒவ்வொரு கிராமத்திலும் குடியானவர்களுக்கு உங்களுடைய உரிமை, நீங்கள் உழைச்சதுக்கு காசு கேட்டு வாங்கணும், உழைச்சலுக்கு காசு கண்டிப்பாக வாங்கியாகணும், உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீர்கள் என்று அவரிடத்தில் கம்யூனிசத்தை பரப்புனார். அதனுடைய பரப்புதலில் நடந்த சில நிகழ்வுகள் தான் இந்த படத்துடைய கதை. தமிழக கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரராக தான் இருக்கார் பரத். அவருடைய மகள் அந்த ஊர் மக்களுக்கு நிறைய அவர் நல்லது தான் பண்ணியிருக்காரு. சாதி ஏழை பணக்காரெல்லாம் பார்க்குறதே கிடையாது, ஜாதிக்கு பார்க்குறதில்ல, யாருடைய எந்த பெண்ணினாலும் அவங்க தோளில் கை போட்டு பேசுகிற அளவுக்கு ரொம்ப இதாக தான் இருக்கார். அப்போ அதே ஊரில் இருக்கிற மற்ற பண்ணையார் ஜமீன்தாரெல்லாம் இதை எதிர்க்கிறாங்க. இப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் இதை ஏற்றி விட்டீங்கன்னா அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, மதிப்பு என்பதும் சக மனிதனை மதிக்கிறதுக்கு எதுக்கு கொள்கை வேணும், நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்களையும் மதிக்கலாமே அப்படிங்கிறாரு. இது விஷயமா அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி பொறாமை சண்டையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் அந்த கிருஷ்ணபிள்ளை அந்த ஊருக்கு வந்து அவர்களுக்கு கம்யூனிசத்தை பற்றி பாடம் எடுக்கிறார். கம்யூனிசம் நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம போராடணும், போராடாமல் எந்த வழியும் கிடையாது, நம்ம கடைசி வரைக்கும் போராடுவோம், நமக்கு ஊதிய உயர்வு கொடுக்கலைன்னா அதுக்கும் போராடுவோம், போராட்டம் ஒன்று தான் அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னு கிருஷ்ணபிள்ளை சொல்கிறாரு. அதனுடைய பாதிப்பு அந்த படத்தில் காட்டப்படுகிறது. நிறைய காட்சிகளில் கம்யூனிசம் எப்படி வளர்த்து எடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. உண்மையாக அதுவே மிகப்பெரிய விஷயம். இவ்வளோ மிகப்பெரிய பட்ஜெட் படமாக இதை எடுத்திருக்கலாம், பிரம்மாண்டமாக எடுத்திருக்கலாம். ஆனால் கிடைத்த பட்ஜெட்டில் இருக்கிறவங்கள வச்சு ஒரு அழகான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர். நிச்சயமாக அவருக்கு நம்மளுடைய மிகப்பெரிய பாராட்டை சொல்லணும். கேரளாவில் துவங்கி அந்த கம்யூனிசம் இப்பொழுது வரைக்கும் எவ்வளோ பெரிய விஷயமா மாண்டிருக்கு பாருங்கள். கேரளாவில் கம்யூனிஸ்டுகளின் ஆட்சி தான் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது. இது கேரளாவும் மேற்கு வங்காளமும் மட்டும்தான் கம்யூனிஸ்டுகளின் கோட்டை அப்படின்னே சொன்னாங்க. மேற்கு வங்காளத்தில் கூட அந்த கோட்டையை தகர்த்துட்டாங்க. ஆனால் கேரளாவில் அதை செய்யவே முடியல. ஏன்னா கேரளாவில் அடிப்படையாக அந்த உணர்வுள்ளவர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளில் வந்ததுனால அந்த கம்யூனிசம் இன்னமும் கேரளாவில் வேரூன்றி இருக்கிறது. இதற்கு முதல்ல அஸ்திவாரம் போட்டவர் அந்த P. கிருஷ்ணபிள்ளை என்ற தோழர். அவருக்கு ஒரு செவ்வணக்கமும் வீர வணக்கத்தையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். படத்தில் நடித்தவங்கன்னு பார்த்தா பரத் நல்லாவே நடிச்சிருக்காரு அவருடைய பொருத்தமட்டில். ஆனால் அவருக்கே ஒரு மகள் இருக்குது கல்யாண வயசில் அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் கெட்டாப்பி சைடில் வச்சு கொஞ்சம் ஆளை மாற்றிருக்காங்க அவரை. அது மற்றபடி அந்த படத்தில் நடித்த கிருஷ்ணபிள்ளையாக யார், சமுத்திரகனி தான், அண்ணன் நடத்த விட்டால் வேறு ஆள் இல்லையே, போராளி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு அவரை விட்டால் வேறு ஆள் இல்லை. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அவர் சமுத்திரகனி. அதனுடைய வசனத்தை தூண்டுதல், அதை நம்முடைய உரிமைகளை எப்படி கேட்டு வாங்கிறது, அதையெல்லாம் அவர் சொல்லித்தர மாதிரியான காட்சிகளை ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அவர் தான் கிருஷ்ணபிள்ளை அப்படிங்கிறதுனால அதனுடைய கிருஷ்ணபிள்ளை எப்படி இருந்தாரோ அது மாதிரியான ஒரு உணர்வுகளை சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணபிள்ளையோட வாழ்ந்த அந்த காலத்தில் இணைந்து பணியாற்றிய
மேதினி அப்படிங்கிற ஒருத்தங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க, 94 வயசு, கேரளாவில். அவங்க தான் இந்த கிருஷ்ணப்பிள்ளையோட கதையை பாதி கதையை அவங்களும் சொல்கிற மாதிரி கதையை வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தை மேக்கிங்கில். அப்புறம் அந்த கூட நடித்த போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்த பிரேம்குமார், ரமேஷ் பிஸ்ரோடி, சுரபி லட்சுமி, ஆதர்ஷ், ஐஸ்வியா, மற்ற எல்லா நடிகர்களும் சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. கவியரசு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு, மீடியம் பட்ஜெட் படத்துக்கு எப்படியான ஒளிப்பதிவு இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்பவும் அழகாக செய்யப்பட்டிருக்காது ஒளிப்பதிவு. ஏன்னா பெரும்பாலும் இரவு நேர காட்சிகள் வேறு வருதா, அதனால் அதுக்கு ஏற்றபடி, அதனால் அந்த மூடை நம்மகிட்ட இருந்து கலண்டு போகாத அளவுக்கு அதே மூடோட நம்ம படம் பார்க்க வச்சுருக்காங்க. படத்தை எழுதி இயக்கியிருக்கிற அனில் வி நாகேந்திரன் அந்த படத்துடைய கிருஷ்ணப்பிள்ளையோட வாழ்க்கை வரலாறை நமக்கு சொல்லும் விதமாக எந்தவித இடைச்சல்களும் இல்லாமல் ஒரே மாதிரியான நேர்கோட்டில் இந்த படத்துக்கு திரைக்கதையை எழுதி வச்சிருக்காரு. வசனத்திலும் ரொம்ப தீயாக இருக்குது. அதில் கடைசியில் பரத் பேசுகிற அந்த வசனம்லாம் நிச்சயமாக ஆணவ கொலைகளை செய்பவர்களுக்கும் சாதி பிடித்து அலைபவர்களுக்கு ஒரு சவுக்கடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட் இல்லை, ஆனால் மீடியம் பட்ஜெட் என்றாலும் அதிலும் கிடைத்த நடிகர்களை வைத்து சில காட்சிகள் என்றாலும் அவர்களுடைய நடிப்பின் மூலமாக கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை நம்மகிட்ட எடுத்துக்கொண்டு கொடுத்திருக்காரு இயக்குனர் அனில் வி நாகேந்திரன். அதற்காகவே அவருக்கு நமது மிகப்பெரிய பாராட்டுக்கள். கம்யூனிசம் என்பது சக மனிதனை மனிதனாக பார் என்பதுதான் சொல்லுகிறது. அதேபோல் நாம் கூலி வேலை செய்வதில் எந்த தவறும் இல்லை, ஆனால் கூலி வேலைக்கு கரெக்டான ஊதியத்தை நாம் வாங்க வேண்டும், அதற்கு நாம் போராடித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் கம்யூனிசம். அதனால்தான் ஏழை எளிய மக்கள், குடியானவர்கள் கம்யூனிசம் இன்னைக்கு கொஞ்சம் பேசுகிறாங்க. நீ இவ்வளவு லாபம் சம்பாதிச்சின்னா அதில் ஒரு கால்வாசிய ஊழியர்களுக்கு போனஸாக கொடு அப்படின்னு உரிமையோடு கேட்குறாங்க. ஆனால் இப்படி கேட்பது இந்தியாவிலேயே இப்போ மறைமுகமாக தடை செய்யப்பட்ட ஒன்று. ஏன்னால் இந்தியா முதலாளித்துவ நாடாக மாறிடுச்சு. கம்யூனிசம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் இது மாதிரியான ஏழை எளிய மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பி கிருஷ்ணப்பிள்ளை கடைசி 38 வயசுல இறந்துட்டாராம். ஆனால் எப்படி இறந்தாருன்னா பாம்பு கடிச்சு இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மறைந்து வாழ்ந்து இருந்த ஒரு இடத்தில் எப்படியே தூங்கும்போது பாம்பு அவரை கடிச்சு அவர் அதில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் வேதனையான ஒரு விஷயம். ஒரு போராளிக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்கக்கூடாது. நிச்சயமாக அவர் ஒரு ஆதிக்க சாதிகளை எதிர்த்து, அரசை எதிர்த்து, போலீஸை எதிர்த்து போராடும் போது இறந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும். ஆனாலும் 38 வயதிலேயே காலமாகிவிட்டு அந்த மிகப்பெரிய வித்து, மிகப்பெரிய ஆளுமை கொண்ட கிருஷ்ணப்பிள்ளைக்கு நமது மிகப்பெரிய சல்யூட். இந்த படத்தை நீங்கள் அவசியம் தியேட்டரில் பாருங்கள். உங்களுக்கே ஒரு புதுமையான ஒரு எண்ணம் தோணும். அந்த கம்யூனிசம் எதற்காக, கம்யூனிஸ்டுகள் ஏன் உருவாகிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இந்த படத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கே புரியும். அவசியம் பார்க்க வேண்டிய படம் தான். அவசியம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.